மீனராசி அன்பர்களுக்கு ஒரு அன்பான வணக்கம். இந்த பதிவு உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை கண்டிப்பா ஏற்படுத்த போகுது. அதனால முழுமையா பாருங்க. ஏப்ரல் 27க்கு பிறகு உங்க தலையெழுத்தே மாற போகுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கண்டிப்பா நீங்க நம்பித்தான் ஆகணும். ஏன்னா கிரக நிலைகள் அந்த அளவுக்கு ஒரு வலுவான இடத்துல போய் உட்கார போகுது. குறிப்பா உங்க வாழ்க்கையில எஸ் அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற பெயர் கொண்ட ஒரு நபரால் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுது. இது யாராலையும் கண்டிப்பா தடுக்க முடியாது. இது ஆண்டவன் போட்ட கணக்கு. இது நல்லதா கெட்டதா, அந்த நபர் யார், எதுக்காக உங்களை தேடி வராங்க அப்படிங்கறத பத்தி ரொம்ப ஆழமா நம்ம பேச போறோம். மீன ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப இளகிய மனசுக்காரங்க. மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா உங்களால சும்மா இருக்கவே முடியாது. கையில இருக்கிறத கொடுத்து உதவுவீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட கடன் வாங்கியாவது மத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது திரும்பி பார்த்தா ஒருத்தர் கூட உங்க பக்கத்துல நிக்க மாட்டாங்க. இதுதான் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு. எத்தனையோ பேரை முழுசா நம்பி ஏமாந்துட்டீங்க. சொந்தக்காரங்க மத்தியிலயும் சரி, நண்பர்கள் மத்தியிலயும் சரி, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான மரியாதை இன்னும் முழுசா கிடைக்கல. நாம இவ்வளவு உண்மையா இருக்கோமே, நமக்கு மட்டும் ஏன் கடவுள் இவ்வளவு கஷ்டத்தை தொடர்ந்து கொடுக்கறாரு அப்படின்னு பல நாள் ராத்திரியில தனிமையில உட்காந்து அழுதுருப்பீங்க. உங்க மனசுல இருக்கிற அந்த வலி, வேதனை எல்லாமே இந்த ஏப்ரல் 27க்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இந்த எஸ்ங்கிற நபர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவங்க உங்க கூடவே இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல ரொம்ப தூரத்துல இருந்து உங்களை தேடி வரவங்களா கூட இருக்கலாம். ஆனா அவங்க எடுக்க போற ஒரு முடிவு, சொல்ல போற ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும். இதுவரைக்கும் தடங்களா இருந்த பல விஷயங்கள், குறிப்பா கைக்கு வந்தும் வாய்க்கு எட்டாத மாதிரி தள்ளி போன பல காரியங்கள் அவங்க மூலமா ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உங்க பொருளாதாரத்துல யாருக்கிட்டையாவது காசு கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா, இல்ல நியாயமா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராம இழுத்தடிச்சிட்டு இருந்துச்சுன்னா, அந்த விஷயத்துல ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் நடக்கும். உங்களை குறை சொன்னவங்க, உங்களால வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுன்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு உங்களை நிமிர்ந்து பாக்குற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்கும். நீங்களே இதை எதிர்பார்க்க மாட்டீங்க. ஆனா இது நடக்கும்போது உங்களுக்கே ஒரு பயம் வரும், இது உண்மையாவே நமக்கு தான் நடக்குதான்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை அந்த நபர் கொண்டு வர போறாங்க. உங்க குடும்ப சூழ்நிலைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எவ்வளவு பொறுமையா இருந்திருக்கீங்க. கோபம் வந்தாலும் அதை வெளியே காமிக்காம உள்ளுக்குள்ளேயே புழுங்கி தவிச்சிருப்பீங்க. அவன் மனைவிக்குள்ளேயும் சரி, பிள்ளைங்க கிட்டையும் சரி, ஒரு சின்ன புரிதல் இல்லாம எவ்வளவோ மனக்கசப்புகள் வந்திருக்கும். வெளிய உலகத்துக்கு சிரிச்சுட்டு உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கிற ராசி தான் உங்க மீன ராசி. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா பதறி போய் நிப்பீங்க, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவீங்க. ஆனா உங்க உடம்புக்கு ஒண்ணுனா ஒரு டம்ளர் சுடுதண்ணி வச்சு கொடுக்க கூட ஆள் இருக்காது. இந்த தனிமை நிலைமை எல்லாமே அந்த 27ஆம் தேதிக்கு அப்புறம் முழுசா மாறப்போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போறது வெறும் பணம் காசு மட்டும் கிடையாது. பல வருஷமா நீங்க இழந்து நின்ன உங்களுக்கான மன நிம்மதியும் சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்தும் தான். கிரகங்களோட சஞ்சாரத்தை வச்சு பாக்குறப்போ மீன ராசிக்கு இந்த காலகட்டம் ஒரு அக்னி பரீட்சை மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நாலா பக்கமும் நெருக்கடி. வாங்கின கடனை அடைக்க முடியல, வரவும் பத்தல, ஆனா செலவும் குறையல. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இந்த ஏப்ரல் 27ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய விடிவெள்ளியா உங்களுக்கு அமைய போகுது. அந்த நபர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா, கடவுள் அனுப்பின ஒரு தூதுவனா வரப்போறாங்க. அவங்க சொல்ற ஒரு சின்ன விஷயம் உங்க மூளையில ஒரு பெரிய பொரிய தட்டிவிடும். இது வரைக்கும் இருட்டுல இருந்த உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். கொஞ்சம் உஷாரா இருங்க. உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிங்க. எந்த ஒரு வாய்ப்பையும் சாதாரணமா நினைச்சு விட்டுறாதீங்க. ஏன்னா அதிர்ஷ்டம் கதவு தட்டும் போது நாம தூங்கிட்டு இருக்க கூடாது. அந்த நபர் உங்ககிட்ட பேச வரும்போது அவங்க சொல்றத முழுமையா காது கொடுத்து கேளுங்க. அவசரப்பட்டு எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு முடிவும் எடுத்துறாதீங்க. ஏன்னா அவங்க கொண்டு வர்ற செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களை சுத்தி இருக்கிற சில பேருக்கு அது நல்லாவே தெரிஞ்சும் உங்களை ஏமாத்துறதையே ஒரு முழு நேர வேலையா வச்சிருக்காங்க. முன்னாடி நின்னு ரொம்ப பாசமா பேசுவாங்க. நீங்க தான் எனக்கு எல்லாமேன்னு உருகி உருகி பேசுவாங்க. ஆனா பின்னாடி போய் உங்களை பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி உங்க பேர் அப்படியே கெடுப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இல்ல, தெரிஞ்சும் சரி போனா போகுது. நாம ஏன் பிரச்சனைய வளர்க்கணும்னு அமைதியா போறீங்க பாத்தீங்களா? அங்கதான் நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. உங்க அமைதியை அவங்க உங்க பலவீனமா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஏப்ரல் 27க்கு அப்புறம் நடக்க போற அந்த சம்பவத்துல உங்களை யார் யாரெல்லாம் ஏமாத்தினாங்களோ, யார் யாரெல்லாம் உங்க முதுகுல குத்துனாங்களோ அவங்க எல்லாருடைய உண்மையான முகமும் உங்களுக்கு வெளிச்சத்துக்கு வரப்போகுது.
குறிப்பா அந்த எஸ்ங்கிற நபர் மூலமா தான் அந்த துரோகிகளோட முகமூடி முழுசா கிழிய போகுது. இது நடக்கும்போது நீங்க ரொம்பவே அதிர்ச்சி அடைவீங்க. ஏன்னா உங்களோட ரொம்ப நெருக்கமா சொந்தம்னு பழகினவங்க தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணியிருப்பாங்க. வேலை செய்யற இடத்துலயும் சரி, தொழில் செய்யற இடத்துலயும் சரி, உழைப்பு என்னமோ முழுசா உங்களுடையதா இருக்கும். ஆனா அதுக்கான லாபத்தையும் பேரையும் வேற யாரோ ஒருத்தர் சுலபமா தட்டிட்டு போயிருப்பாங்க. நீங்க ராப்பகலா முழிச்சு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த செஞ்சு முடிப்பீங்க. ஆனா மேலதிகாரி கிட்ட நல்ல பேர் வாங்குறது உங்க கூட வேலை பார்க்கற இன்னொருத்தரா இருப்பாரு. தொழில கூட பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நம்பி பல பேருக்கு கடனுக்கு சரக்கு கொடுத்திருப்பீங்க, இல்ல கைமாத்தா பணம் கொடுத்திருப்பீங்க. அவங்க அதை வச்சு லாபம் பார்த்திருப்பாங்க. ஆனா உங்களுக்கு சேர வேண்டிய உங்க பணத்தை திருப்பி தர மாட்டேன்னு பல மாசமா இழுத்தடிப்பாங்க. இந்த மாதிரி உங்களை ஏமாத்தி உழைப்ப உறிஞ்சவங்க எல்லாரும் அந்த 27ஆம் தேதிக்கு மேல படப்போற பாட்டை நீங்க உங்க கண்ணாலேயே பார்க்க போறீங்க. உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பதவி உயர்வோ இல்ல தொழில வர வேண்டிய லாபமோ எந்த தடையும் இல்லாம அந்த எஸ்ங்கிற நபர் மூலியமா உங்களை வந்து சேரப்போகுது. அது வரைக்கும் உங்களை அடக்கி வச்சிருந்தவங்களோட ஆட்டம் எல்லாம் மொத்தமா அடங்க போகுது. குடும்பத்திலயும் சரி, பூர்வீக சொத்து விஷயத்திலயும் சரி, பல வருஷமா ஒரு தீர்வு கிடைக்காம ரொம்ப இழுபறியாவே போயிட்டு இருக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய பங்குக்காக நீங்க போய் நிக்கும்போது உங்களை ஒரு ஆளாவே மதிக்காம பல முறை அவமானப்படுத்தி அனுப்பியிருப்பாங்க. உங்க சொந்த ரத்தத்திலேயே உங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த வலிகள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சமா என்ன, ஒவ்வொரு நாளும் அதை நினைச்சு நினைச்சு அழுதுருப்பீங்க. இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு உங்க உடம்புலயும் தேவையில்லாத பல நோய்கள், குறிப்பா தீராத மன அழுத்தம், ராத்திரியில தூக்கமின்மை, இப்படி பல பிரச்சனைகளை நீங்க ரொம்ப நாளா சந்திச்சுட்டு வரீங்க. ஆனா இந்த ஏப்ரல் 27க்கு அப்புறம் கிரக நிலை உங்க ராசிக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா மாறுறதால அந்த எஸ்ங்கிற நபர் மூலமா ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்து உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான உரிமையை யாரும் தட்டி பறிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. அவங்க ஒரு வழக்கறிஞரா இருக்கலாம், இல்ல உங்க குடும்பத்துல ரொம்ப பெரிய மனுஷனா இருக்கலாம், ஏன் உங்களுக்கு துளியும் அறிமுகம் இல்லாத ஒரு அரசாங்க அதிகாரியா கூட இருக்கலாம். ஆனா அவங்க எடுக்க போற அந்த அதிரடி நடவடிக்கை உங்க குடும்பத்துல உங்களை ஒரு ராஜாவா கெத்தா உட்கார வைக்க போகுது. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு சிந்தன கண்ணீருக்கெல்லாம் அந்த கடவுள் ஒரு பெரிய பரிசை உங்களுக்காக காத்து வச்சிருக்காரு. ஏன்னா மீன ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்க. குலதெய்வத்தை ரொம்ப தீவிரமா கும்பிடுவீங்க. ஆனா சில நேரத்துல நாம இவ்வளவு உண்மையா இருந்து கும்பிடுறோமே, ஏன் சாமி நம்மள மட்டும் கண்ணை முழிச்சு பார்க்க மாட்டேங்குதுன்னு நீங்க தெய்வத்துக்கிட்டேயே கோபப்பட்டதும் உண்டு. ஆனா அந்த தெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுசா எந்த குறையும் இல்லாம கிடைக்க போற நேரம் தான் இந்த ஏப்ரல் 27. அந்த எஸ்ங்கிற நபர் வேற யாரும் இல்ல, அந்த குலதெய்வமே ஒரு மனுஷ ரூபத்துல வந்து உங்களுக்கு உதவி பண்ண போகுதுன்னு கூட நம்ம உறுதியா சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்டதா இருக்கும். நீங்க மனசுல நினைச்ச காரியங்கள், இத்தனை நாளா தள்ளி போன சுப காரியங்கள் எல்லாம் இனிமேல் எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப சிறப்பா நடக்கும். உங்க வாழ்க்கையில சூழ்ந்திருந்த இருள் எல்லாம் விலகி ஒரு மிகப்பெரிய பிரகாசமான ஒளி வீச போகுது. அந்த ராஜயோகத்தை முழு மனசோட ஏத்துக்க நீங்க இப்பவே தயாராகுங்க. உங்க மனசுக்குள்ள ரொம்ப வருஷமா ஒரு பெரிய கனவு புதைஞ்சு கிடக்கு. எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கணும், இல்லைன்னா இருக்கிற கடனை எல்லாம் முழுசா அடைச்சிட்டு நிம்மதியா தூங்கணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஆசை தான் உங்களுக்குள்ள இருக்கு. ஆனா அந்த சாதாரண ஆசை கூட உங்களுக்கு ஒரு எட்டாக்கனியா தான் இது வரைக்கும் அமைஞ்சிருக்கு. நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா உங்களை பின்னாடி இழுத்து விட 4 பேர் தயாரா இருந்திருக்காங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு துளியும் தேவையில்லை. அந்த 27ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற அந்த பெரிய மாற்றத்துல நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்க கைக்கு வரப்போகுது. இது வானத்துல இருந்து கொட்டும்னு நான் சொல்ல வரல. ஆனா உங்க உண்மையான உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய, நீங்க இழந்த பல விஷயங்கள் ஒட்டு மொத்தமா வட்டியும் முதலுமா உங்க கைக்கு வந்து சேரும். உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சியை பார்த்து வாய் அடைச்சு போய் நிக்க போறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா கவனிச்சாகணும். உங்க உடம்பு ஆரோக்கியத்துல இதுவரைக்கும் நீங்க காட்டின அலட்சியம் ரொம்ப பெரியது. எப்போ பார்த்தாலும் ஒரு இனம் புரியாத சோர்வு, திடீர்னு வர கை கால் வலி, முக்கியமா மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. வெளியில தைரியமான ஆள் மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்பவே பயப்படுவீங்க. இதையெல்லாம் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே சிரிக்கிறீங்க. ஆனா அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கையில உள்ள நுழையும் போது உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் உருவாகும். உங்க உடம்புல இருக்கிற பிணிகளை விட உங்க மனசுல இருக்கிற வலிகளை மொத்தமா குணப்படுத்த போற ஒரு பெரிய வரமா அந்த சம்பவம் நடக்கும். நீங்க இழந்த உங்க பழைய தைரியமும் சுறுசுறுப்பும் திரும்பவும் உங்களை வந்து சேரும். காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்னென்ன பிரச்சனை வருமோ அப்படிங்கிற பயம் போய்
இன்னைக்கு என்ன புதுசா சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உங்க மனசுல பொங்கும். உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு பல நாள் ராத்திரியில தூங்காம தவிச்சிருப்பீங்க. அவங்க படிப்பு, அவங்க கல்யாணம், இப்படி சுப காரியங்களுக்கு பணம் அதிகமா தேவையா இருக்கே, யாருக்கிட்ட போய் நிப்போம், எப்படி இதை செஞ்சு முடிப்போம்னு ஒரு பக்கம் பெரிய கவலை உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இனிமே அந்த கவலையெல்லாம் ஒரு மூட்டையா கட்டி ஓரமா தூக்கி போடுங்க. ஏன்னா அந்த எஸ்ங்கிற நபர் கொண்டு வரப்போற ஒரு நல்ல செய்தி உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. அவங்க சொல்ற ஒரு யோசனையோ இல்ல அவங்க செய்யப்படுற ஒரு உதவியோ உங்க தலைமுறையே நிமிர்ந்து உட்கார வைக்கும். சொந்த பந்தங்கள் மத்தியில நீங்க தலை குனிஞ்சு நின்ன காலம் எல்லாம் மலையேறி போச்சு. உங்களை யாருக்காவது ஒருத்தருக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்க கூப்பிட்டா கூட இவன் வந்தா என்ன வராட்டி என்னன்னு உங்களை ரொம்ப அலட்சியமா நினைச்சவங்க இனிமே உங்களை தேடி வந்து உங்க முன்னாடி கை கட்டி நிக்கிற காலம் வரப்போகுது. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்க காலம் மாறிடுச்சு, இனிமே உங்ககிட்ட உங்க ஆட்டம் பலிக்காதுன்னு உங்க கூடவே இருந்து குழி பறிக்கிற சில பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அதனால அவங்க திடீர்னு உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்க ஆரம்பிப்பாங்க. இல்லனா உங்களை விட்டு விலகி போக முயற்சி பண்ணுவாங்க. நீங்க அவங்கள தடுத்து நிறுத்தவும் வேண்டாம், அவங்க கூட போய் சண்டை போடவும் வேண்டாம். அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கட்டும்னு அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க மனசை ரொம்ப தெளிவா வச்சுக்கிறது மட்டும்தான். வரப்போற அந்த நல்ல நேரத்தை எப்படி முழுமையா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத பத்தி மட்டும் சிந்திங்க. பழைய கசப்பான நினைவுகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு புது மனுஷனா உருவெடுக்க தயாரா இருங்க. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் எப்ப வருவாங்க, எங்கிருந்து வருவாங்கன்னு நீங்க தேடி அலைய வேண்டியதில்ல. காலம் கணிஞ்சு வரும்போது அவங்களே உங்களை தேடி வருவாங்க. அந்த சந்திப்பு உங்க வாழ்க்கையோட ரொம்ப பெரிய திருப்பு முனையா அமையும். அந்த நிமிஷத்துக்காக முழு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்த அவமானங்கள் எல்லாம் சும்மா வீணா போயிடாது. அது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. இனிமே யாருக்கிட்ட எப்படி பழகணும், யாரை நம்பணும், யாரை ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்குள்ள முழுசா வந்துடும். அந்த 27ஆம் தேதிக்கு பிறகு உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிற ஒரு நபரோ அல்லது உங்களுக்கு வரப்போற ஒரு தகவலோ உங்களை பல வருஷம் பின்னோக்கி போய் யோசிக்க வைக்கும். இந்த எஸ் என்கிற பெயர் கொண்ட நபர் உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல உங்க தொழில் சம்பந்தப்பட்டவங்களா இருக்கலாம். அவங்க கையில கொண்டு வர்ற ஒரு முக்கியமான முடிவோ அல்லது அவங்க சொல்ல போற ஒரு ஒற்றை வார்த்தையோ உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. ரொம்ப நாளா ஒரு அரசாங்க காரியம் ஆகாம இழுத்தடிச்சிட்டு இருந்திருக்கலாம், அல்லது ஒரு பழைய சொத்து பிரச்சனை பஞ்சாயத்துல அப்படியே கிடப்புல இருந்திருக்கலாம். அது எல்லாமே எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா முடிவுக்கு வரப்போகுது. இத பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இத்தனை நாளா நம்மளை எப்படி எல்லாம் ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற கோபமும் சேர்ந்து வரும். ஏன்னா அந்த கோபத்தை நீங்க வெளியே காட்டக்கூடாது. ஏன்னா உங்களுக்கான காலம் இப்போ ரொம்ப பிரமாதமா கணிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப நிதானமா செயல்படணும். மீன ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப அவசரப்படுவீங்க. ஒரு விஷயம் நினைச்சா உடனே நடக்கணும்னு துடிப்பீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி அவசரம் உங்களுக்கு தேவையே இல்ல. உங்க பொறுமைக்கான முழு பலன் உங்களுக்கு கிடைக்க போற நேரம் இது. உங்க கையில காசு பணம் தாராளமா புழங்க ஆரம்பிக்கும். நேத்து வரைக்கும் உங்களை தரம் தாழ்த்தி பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து கை கட்டி நிக்கிறத நீங்க கண் முன்னாடி பார்க்க போறீங்க. உங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு அந்த எஸ் என்கிற நபர் மூலமா உங்களுக்கு தேடி வரும். அவங்க உங்களுக்கு ஒரு பெரிய உதவியை கொண்டு வரலாம், அல்லது உங்க திறமைய 4 பேருக்கு தெரியப்படுத்துறதுக்கான ஒரு பாதை அமைச்சு கொடுக்கலாம். இதை நீங்க சரியா கெட்டியா பிடிச்சுக்கணும். இவங்க குடும்பத்துல கணவன் அல்லது மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத சண்டைகள் எல்லாம் தானா மறைஞ்சு போகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போற ஒரு நல்ல புரிதல் உண்டாகும். குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை மாறி ஒரு சந்தோஷமான மனநிலை உருவாகும். சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தை ரொம்ப நல்லபடியா நடக்கும். பிள்ளைங்க உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. அவங்க வழியில உங்களுக்கு பெருமை தேடி தருவாங்க. இத்தனை நாளா வெளியில தலை காட்ட முடியாம இருந்த நீங்க இனிமே கெத்தா வெளியில நடமாடுவீங்க. யார் எதை சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தைரியமா செய்யுங்க. முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது உங்க ஆரோக்கியத்தை மட்டும்தான். ஏன்னா பணமும் நிம்மதியும் வந்த உடனே சில பேருக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்து மனசை போட்டு குழப்பம். அதனால தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் தூக்கி தூரமா போடுங்க. உங்களை சுத்தி இருக்கிற நல்லவங்களை மட்டும் கூட வச்சுக்கோங்க. யாரு உங்களுக்கு உண்மையா இருக்காங்களோ அவங்கள மட்டும் முழுசா நம்புங்க. யாருக்காகவும் உங்க குணத்தை மாத்திக்காதீங்க. நீங்க நீங்களாவே இருங்க. அந்த 27ஆம் தேதிக்கு மேல உங்க வாழ்க்கையில ஒரு புது பயணம் தொடங்க போகுது. அதுல நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய நல்ல தீர்வு கிடைக்க போகுது. அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு உங்க மனசையும் உடம்பையும் இப்பவே நீங்க தயார்படுத்திக்கோங்க. கடவுள் உங்களை கைவிட மாட்டார். உங்க வளர்ச்சியை பார்த்து வைத்தறிச்சல் படுற ஆளுங்க உங்களை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க.
நீங்க நல்லா உடுத்துட்டு ஒரு விசேஷத்துக்கு வெளியே போனாலே சில பேருக்கு கண்ணு உறுத்தும். இது நாள் வரைக்கும் அந்த கண் திருஷ்டியும் பொறாமையும் உங்களை ரொம்பவே பாடா படுத்தி எடுத்திருக்கோம். ரொம்ப நல்லபடியா ஆரம்பிச்ச காரியம் கூட திடீர்னு எந்த காரணமுமே இல்லாம பாதியில போய் நின்னு இருக்கும். இதெல்லாம் ஏன்னு யோசிச்சு யோசிச்சு உங்களுக்கே ஒரு கட்டத்துல விரக்தி வந்திருக்கும். ஆனா அந்த 27ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த பிரம்மாண்டமான அதிர்ஷ்டம், இந்த கண் திருஷ்டி பொறாமை எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைக்க போகுது. அந்த எஸ்ங்கிற நபர் உங்களுக்கு ஒரு இரும்பு கொட்டை மாதிரி ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா வந்து நிக்க போறாங்க. இனிமே எந்த ஒரு தீய சக்தியும் யாருடைய பொறாமை குணமும் உங்களை ஒரு முடி கூட அசைக்க முடியாது. எவருமானும் ஒரு பக்கம் வந்தாலும் அதை விட 2 மடங்கு செலவு எப்பவுமே காத்துட்டு இருக்கும். கையில காசு தங்குறதே ஒரு பெரிய அதிசயமா இருந்திருக்கும். ஆனா இனிமே அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகிற நேரம் இது. ரொம்ப வருஷமா ஒரு இடத்துல விசுவாசமா வேலை பார்த்துட்டு எந்த ஒரு முன்னுரிமையும் கிடைக்காம ஓரங்கட்டப்பட்ட உங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய பொறுப்பும் பண வரவும் தேடி வரும். உங்களை அதிகாரமா வேலை வாங்கினவங்க எல்லாம் இனிமே உங்க கீழே வேலை பார்க்கற மாதிரியான ஒரு எதிர்பாராத சூழ்நிலைய அந்த நபர் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்னா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குமான்னு நீங்க ஒரு ஓரமா பெருமூச்சு விட்டு நினைச்சு பார்த்திருப்பீங்க. ஆனா அது அப்படியே உங்க கண் முன்னாடி நிஜமா நடக்க போகுது. உங்க வறுமையெல்லாம் தீர்ந்து பண கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கே இனி உங்க குடும்பத்துல இடையில்லாம போக போகுது. லமீன ராசி அன்பர்கள் எப்போதுமே ரொம்பவே தர்ம சிந்தனை உள்ளவங்க. மத்தவங்களுக்கு ஒண்ணுனா துடிச்சு போவீங்க. ஆனா உங்க நல்ல மனச யாருமே புரிஞ்சுக்கலையே, நாம செஞ்ச உதவிக்கு ஒரு சின்ன நன்றி கூட யாரும் சொல்லலையேங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. அந்த மன கஷ்டம் எல்லாமே இனிமே காணாம போயிரும். ஏன்னா உங்க உண்மையான மதிப்பு என்ன, உங்க குணத்தோட தரம் என்னன்னு இந்த உலகத்துக்கு, குறிப்பா உங்களை சுத்தி இருக்கிற உதாசீனப்படுத்தின சொந்த பந்தங்களுக்கு தெரியப்படுத்துற நேரம் வந்துருச்சு. இந்த எஸ்ங்கிற நபர் சொல்ற ஒரு சின்ன வார்த்தை அல்லது அவங்க செய்ய போற ஒரு பெரிய செயல் உங்க மேல மக்கள் வச்சிருக்கிற தப்பான எண்ணங்களை எல்லாம் அப்படியே மாத்தி அமைக்கும். உங்களை ரொம்பவும் மரியாதையா பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஊர்ல உறவுல உங்களுக்குன்னு ஒரு தனி சிம்மாசனம் காத்திருக்கு. இந்த முக்கியமான காலகட்டத்துல நீங்க ரொம்ப கவனமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. எந்த ஒரு ரகசியத்தையும் நீங்க செய்ய போற புது முயற்சிகளையும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களுக்குள்ளேயே உங்க மனசுக்குள்ளேயே ரகசியமா வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லது நடக்கிற நேரம் வந்தாலும் அதை கெடுக்க நினைக்கிறவங்க எப்பவுமே பக்கத்திலேயே இருப்பாங்க. உங்க குடும்பத்தோட சந்தோஷத்தையோ உங்களுக்கு வரப்போற பெரிய பண லாபத்தையோ வெளியில யாருக்கிட்டையும் பெருமையா பேசாதீங்க. அந்த நபர் உங்களை தேடி வர்ற வரைக்கும், அந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் ரொம்ப அமைதியா ஒரு தவம் இருக்கிற மாதிரி இருங்க. உங்களுக்கே தெரியாம உங்களை சுத்தி ஒரு பெரிய வலை பின்னப்பட்டிருக்கு. ஆனா அந்த வலையை அறுத்துக்கிட்டு வெளியே வந்து வானத்துல பறக்க போற நேரம் நெருங்கிடுச்சு. அந்த அதிர்ஷ்டகரமான சம்பவம் நடக்கும்போது உங்களுக்கே ரொம்ப தெளிவா புரியும், இந்த ஒரு பிரம்மாண்டமான வெற்றிக்காகத்தான் இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டோமா அப்படின்னு. நீங்க எத்தனையோ கோவில்களுக்கு படி ஏறி இறங்கி இருப்பீங்க. நேர்த்தி கடன் எவ்வளவோ செஞ்சிருப்பீங்க. நாம செஞ்ச பரிகாரத்துக்கெல்லாம் பலனே இல்லையான்னு பல நாள் சாமி கிட்டேயே சண்டை போட்டிருப்பீங்க. ஆனா அந்த கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. உங்களுக்கான சரியான நேரத்தை அவர் குறிச்சு வச்சுட்டாரு. அந்த 27ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற அந்த மாற்றம் வெறும் பணத்தை மட்டும் உங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது. ரொம்ப வருஷமா உங்க மனசுக்குள்ள இருந்து ஒரு பாரம் உங்களை அழுத்திக்கிட்டே இருந்துச்சு பாத்தீங்களா, அது மொத்தமா இறங்கி உங்க மனசு ஒரு பஞ்சு மாதிரி லேசா மாறப்போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமா நீங்க ஒரு பெரிய உண்மையை புரிஞ்சுக்க போறீங்க. யார் உங்களுக்கு நிஜமான சொந்தம், யார் உங்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற அந்த கண் திறப்பு உங்களுக்குள்ள நடக்கும். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் ரொம்பவே உறுதியா இருக்கும். இவங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்தவங்க, உங்ககிட்ட இருந்து பல விஷயங்களை தடட்டிப்பு பறிச்சவங்கெல்லாம் இனிமே செஞ்ச பாவத்துக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். இது காலத்தின் கட்டாயம். அவங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உங்க முன்னாடி வந்து நின்னு அவங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கிற ஒரு சூழ்நிலைய அந்த கடவுள் உருவாக்க போறாரு. அந்த எஸ்ங்கிற நபர் ஒரு பெரிய ஆதாரத்தோடையோ அல்லது ஒரு முக்கியமான தகவலோடையோ வருவாங்க. அந்த தகவல் உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா தீர்க்க முடியாம இருந்த ஒரு பெரிய சிக்கலை ரொம்ப சுலபமா அவிழ்த்து விட போகுது. ஒருவேளை அது உங்க பூர்வீக சொத்து பிரச்சனையா இருக்கலாம், இல்லைன்னா உங்க வேலையில உங்களுக்கு எதிராக நடந்த ஒரு சூழ்ச்சியா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, அந்த சிக்கல்ல இருந்து நீங்க முழுமையா விடுபட்டு ஒரு சுதந்திர பறவையா வெளியே வரப்போறீங்க. இனிமே உங்க நிம்மதியை யாராலையும் திருட முடியாது. உடம்புல இத்தனை நாளா இருந்த அசதி, ஒரு சோம்பேறித்தனம் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போக போகுது.
ஒரு புது எனர்ஜி உங்களுக்குள்ள பிறக்கும். வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப ரசிச்சு செய்ய ஆரம்பிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க. இத்தனை நாளா பேசாம இருந்த சொந்தக்காரங்கெல்லாம் தானா வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஆனா நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். தேடி வர்ற எல்லாரையும் உடனே நம்பிடக்கூடாது. பழைய கசப்புகளை மனசுல வச்சுக்காம எல்லாரையும் சிரிச்சுக்கிட்டே எதிர்கொள்ளுங்க. ஆனா யாரையும் உங்க எல்லைக்குள்ள ரொம்ப நெருங்க விடாதீங்க. அந்த எஸ்ங்கிற நபரை மட்டும் முழுசா நம்புங்க. அவங்க சொல்ற வழிகாட்டுதலை அப்படியே பின்பற்றுங்க. ஏன்னா அவங்க எந்த ஒரு சுயநலமும் இல்லாம உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய போறாங்க. அந்த நன்மை உங்க பல தலைமுறைக்கும் பயன்படுற அளவுக்கு ரொம்ப பெரியதா இருக்கும். நீங்க நினைச்சதெல்லாம் எந்த குறையும் இல்லாம நிறைவா நடக்க போற ஒரு பொற்காலம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உங்க மனசுக்குள்ள இருக்கிற இன்னொரு பெரிய கவலை என்னன்னா, நம்ம எதிர்காலம் என்ன ஆகுமோ, வயசான காலத்துல நம்மளை யாரு பாத்துப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எப்பவுமே ஓடிக்கிட்டு இருக்கும். கை கால் நல்லா இருக்கும் போதே உழைச்சு 4 காசு சேர்த்து வைக்க முடியலையே, இனிமே எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுன்னு ரொம்பவே குழம்பி போய் நிக்கிறீங்க. இந்த குழப்பத்துக்கு எல்லாம் தான் அந்த 27ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு முற்றுப்புள்ளி விழப்போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள சும்மா சாதாரணமா வந்துட்டு போயிட மாட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் உங்களை தேடி வர்ற ஒரு அழைப்பு மூலமாவோ அல்லது எதிர்பாராத ஒரு சின்ன சந்திப்பு மூலமாவோ அவங்க உங்ககிட்ட வருவாங்க. அவங்க சொல்ற அந்த ஒற்றை வார்த்தை உங்க காதுல தேன் வந்து பாஞ்ச மாதிரி இருக்கும். நீங்க ரொம்ப நாளா தவம் கடந்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தியை தான் அவங்க உங்ககிட்ட கொண்டு வருவாங்க. உங்க தொழில்ல நீங்க பட்ட பெரிய நஷ்டம், கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு ஏறி போன கடன், இது எல்லாத்தையும் ஒரே அடியா அடைக்கிறதுக்கு ஒரு பெரிய வழிய அவங்க ரொம்ப தெளிவா காட்டுவாங்க. சில பேருக்கு கடல் கடந்து போய் சம்பாதிக்கணும், இல்ல வெளியூர்ல போய் ஒரு நல்ல வேலையில உட்காரணும்னு ரொம்ப பெரிய ஆசை இருந்திருக்கும். அதுக்காக எவ்வளவோ அலைஞ்சிருப்பீங்க. நிறைய பேரை போய் பார்த்து உதவி கேட்டிருப்பீங்க. ஆனா எல்லாம் கடைசி நேரத்துல கை நழுவி போயிருக்கோம். இனிமே அந்த மாதிரி எந்த ஏமாற்றமும் உங்களுக்கு நடக்காது. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் தள்ளி போன அந்த பெரிய காரியம் இந்த நபர் உங்க வாழ்க்கையில குறுக்கிட்ட பிறகு ரொம்ப சுலபமா எந்த தடங்களும் இல்லாம நடந்து முடியும். நீங்க கையில காசு பணத்தோட ரொம்ப சந்தோஷமா உங்க குடும்பத்தோட சேர்ந்து நிம்மதியா வாழ போற ஒரு பொற்காலத்தை அந்த நபர் உருவாக்கி கொடுப்பாங்க. நீங்க செஞ்சது தப்பு, உங்களால ஒண்ணும் முடியாதுன்னு உங்க மேல வீண் பழி போட்டவங்க, உங்களை ரொம்ப கேவலமா பேசினவங்க எல்லாரும் உங்க முன்னாடி வந்து கை கட்டி நிக்கிற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமா உயரப்போகுது. இத நினைச்சு நீங்க பெருமைப்படலாம், ஆனா கர்வம் மட்டும் படக்கூடாது. உங்க ராசிக்கு இயற்கையாவே இருக்கிற ஒரு குணம் என்னன்னா, உங்களுக்கு கொஞ்சம் பணம் வந்த உடனே யாரு வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம வாரி வாரி வழங்கிடுவீங்க. நாளைக்கு நமக்கு வேணுமேன்னு யோசிக்கவே மாட்டீங்க. ஆனா இந்த முறை நீங்க அப்படி செஞ்சிடக்கூடாது. அந்த நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய லாபத்தை உங்க எதிர்காலத்துக்காக ரொம்ப பத்திரமா சேர்த்து வைக்கணும். உங்களுக்குன்னு ஒரு சொந்த நிலம் வாங்குறதோ இல்ல ஒரு சின்ன வீடு கட்டுறதோ அப்படிங்கிற உங்க நீண்ட கால கனவை நிறைவேற்றிக்க இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ராஜயோகம் வாழ்க்கையில திரும்ப திரும்ப வராது. ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்கற இந்த வாய்ப்பை நீங்க ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்கணும். உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். இத்தனை நாளா உடம்பு சரியில்லாம கஷ்டப்பட்டவங்க இனிமே எந்த வியாதியும் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா சுறுசுறுப்பா நடமாட ஆரம்பிப்பாங்க. உங்க முகத்துல ஒரு பெரிய தேஜஸ் உண்டாகும். உங்களை பாக்குறவங்களுக்கே உங்க மேல ஒரு தனி மரியாதை தானா வரும். உங்க சொந்தக்காரங்க மத்தியில எப்பவுமே உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கவே கிடைக்காது. நீங்க எவ்வளவுதான் அவங்களுக்கு செஞ்சாலும் கடைசியில குறை சொல்றதுக்குன்னே ஒரு கூட்டம் எப்பவுமே காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிச்சு அனுபவிச்சு உங்க மனசு ரொம்பவே மரத்து போயிருக்கும். ஆனா அந்த ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற அந்த மாபெரும் மாற்றம் இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் உங்க முன்னாடி வாய் அடைச்சு நிக்க வைக்கும். அந்த எஸ் அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது இது வரைக்கும் உங்களை குறை சொன்னவங்க எல்லாம் உங்களை புகழ்ந்து பேச ஆரம்பிப்பாங்க. இத பார்க்கும்போது உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவங்க நேத்து வரைக்கும் நம்மளை எப்படி எல்லாம் பேசினாங்க, இன்னைக்கு இப்படி மாறிட்டாங்களேன்னு தோணும். ஆனா நீங்க இதெல்லாம் பார்த்து ஏமாந்துடக்கூடாது. அவங்க உங்ககிட்ட எதிர்பார்ப்போட மட்டும்தான் அப்படி பழகுவாங்கங்கிறத நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்க தொழிலையோ இல்ல நீங்க பாக்குற வேலையோ ரொம்ப சலிப்போட செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. எப்ப இந்த வேலை முடியும், எப்ப நிம்மதியா வீட்டுக்கு போவோம்னு ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கடந்து வந்திருப்பீங்க. ஆனா அந்த நபர் கொண்டு வர போற ஒரு பெரிய வாய்ப்பு உங்க வேலையில ஒரு பெரிய பிடிப்பை உண்டாக்கும். இங்க செய்யற தொழில்ல இது வரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணமோ இல்ல லாபமோ யாரோ ஒருத்தரால தடுக்கப்பட்டிருந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாமே சுக்கு நூறா உடைஞ்சு உங்க கைக்கு வந்து சேர வேண்டிய தொகை ரொம்ப சரியா எந்த ஒரு தாமதமும் இல்லாம வந்து சேரும். உங்களை நம்பி பணம் கொடுத்தவங்க எல்லாம் இவங்க எங்க திருப்பி தர போறாங்கன்னு ரொம்ப அலட்சியமா பேசியிருப்பாங்க. ஆனா நீங்க அவங்க முன்னாடி ஒட்டுமொத்த கடனையும் அடைச்சிட்டு ரொம்ப கெத்தா நெஞ்ச நிமிர்த்தி நடமாடுற காலம் வரப்போகுது.
அந்த நபர் உங்களுக்கு கொடுக்க போற தைரியம் ஒரு 100 யானை பலத்துக்கு சமமா இருக்கும். இந்த முக்கியமான நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு கோவிலுக்கு போகணும், அதிகமா செலவு பண்ணி பூஜை பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. காலையில எந்திரிச்ச உடனே மனதார உங்க குலதெய்வத்தை நினைச்சு கும்பிடுங்க. உங்களை சுத்தி இருக்கிற வாயில்லா ஜீவன்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உணவு கொடுங்க. அதுதான் ரொம்ப பெரிய பரிகாரம். அதே மாதிரி யாருக்காவது உண்மையாலுமே உதவி தேவைப்பட்டா உங்களால முடிஞ்சத முகம் சுளிக்காம செய்யுங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய புண்ணியத்தை சேர்த்து வைக்கும். அந்த எஸ்ங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அதிர்ஷ்டத்தை இந்த புண்ணியங்கள் இன்னும் 2 மடங்கா பெருக்கி கொடுக்கும். இங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாம ரொம்ப சுலபமான ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வு உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையே ஒரு சந்தோஷமான பாதையில திருப்பி விடும். இவங்களை எப்படியாவது வீழ்த்திடணும்னு திட்டம் போட்டு வேலை செஞ்ச எதிரிகள் எல்லாம் உங்க வளர்ச்சியை பார்த்து பயந்து நடுங்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான உச்சத்தை நீங்க தொட போறீங்க. நீங்க தொட்ட காரியம் எல்லாம் இனிமே துலங்கும். பல நாளா ஒரு நல்ல செய்தி வராதான்னு வாசலையே பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு அந்த நபர் மூலமா வரப்போற செய்தி உங்க கண்ணுல ஆனந்த கண்ணீரை வர வைக்கும். உங்க திறமைக்கான முழு அங்கீகாரம் தேடி வரும். இதுவரைக்கும் இருட்டுக்குள்ள முடங்கி கிடந்த உங்க வாழ்க்கை இனிமே 4 பேருக்கு வெளிச்சம் கொடுக்கற அளவுக்கு ரொம்ப பிரகாசமா மாறப்போகுது. அந்த பொன்னான நேரத்தை முழுமையா அனுபவிக்க உங்க மனசை ரொம்ப சந்தோஷமாவும் அமைதியாவும் வச்சுக்கோங்க. இந்த வெற்றி எல்லாமே நீங்க இத்தனை வருஷமா சிந்தின கண்ணீருக்கும் உழைப்புக்கும் கிடைக்க போற நியாயமான கூலி மட்டும்தான். அதனால முழு நம்பிக்கையோட வரப்போற நல்ல காலத்தை வரவேற்க தயாரா இருங்க. உங்க வார்த்தைக்கு இனிமே ஒரு பெரிய மதிப்பு வரப்போகுது. இத்தனை நாளா நீங்க என்ன நியாயத்தை எடுத்து சொன்னாலும் அது ஒரு பொருட்டா மதிக்காம உங்களை வாயடைக்க வச்சவங்க எல்லாம் இனிமே நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்க பேச்சுல ஒரு அதிகாரமும் ஒரு கம்பீரமும் தானாவே வரப்போகுது. வீட்லயும் சரி வெளியிலயும் சரி உங்க முடிவுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்களுக்கு கொடுக்க போற அந்த ஒரு தெளிவு உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியையும் ரொம்ப ஆழமா பதிய வைக்க போகுது. ரொம்ப நாளா ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருந்திருப்பீங்க. அது உங்க குடும்பத்துல ஒருத்தரால வந்த பிரச்சனையா இருக்கலாம், இல்ல நீங்க ரொம்ப நம்பின ஒருத்தரால வந்த சிக்கலா இருக்கலாம். அது எல்லாமே எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம ரொம்ப சுலபமா தீரப்போகுது. உங்க குழந்தைங்களோட படிப்பு விஷயத்திலயோ இல்ல அவங்களோட எதிர்காலத்திலயோ இருந்த ஒரு பெரிய கவலை இனிமே அறவே இருக்காது. அவங்களுக்கு வர வேண்டிய ஒரு பெரிய வாய்ப்பு எந்த ஒரு குறுக்கீடும் இல்லாம ரொம்ப நல்லபடியா வந்து சேரும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி கிடைக்கும். நாம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நம்ம குழந்தைங்களாவது நல்லா இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு நிம்மதியான பெருமூச்சு விடுவீங்க. ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த நல்ல காரியம் நடக்கும்போது கூடவே சில சூழ்ச்சிகளும் நடக்க வாய்ப்பு இருக்கு. உங்களோட சந்தோஷத்தை கெடுக்கணும்னே சில பேரு புதுசா கதை கட்டி விடுவாங்க. ஆனா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களை பாதுகாக்கிறதுக்கு அந்த நபர் ஒரு அரணாக நின்னு உங்க குடும்பத்துல எந்த ஒரு சிறு விரிசலும் விழாம ரொம்ப பத்திரமா பாத்துப்பாங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப வருஷமா நீங்க போகணும்னு நினைச்சு தள்ளி போன ஒரு ஆன்மீக பயணம் இந்த ஏப்ரல் 27க்கு மேல கண்டிப்பா நடக்கும். உங்க குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போற நேரம் இது. நீங்க செஞ்ச தர்மமும் மத்தவங்களுக்கு கொடுத்த அன்னதானமும் தான் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமா மாறி வந்து நிக்குது. அதனால இனிமே எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ரொம்ப தெளிவான மனநிலையோட இருங்க. உங்க உடம்புல இது வரைக்கும் இருந்த சின்ன சின்ன வலிகள், தேவையில்லாத சோர்வு எல்லாமே ஒரு பெரிய மந்திரம் போட்ட மாதிரி தானா மறைஞ்சிடும். நீங்க முகம் மலர்ந்து ரொம்ப சந்தோஷமா நடமாடுறத பார்த்து உங்க குடும்பமே ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விடும். உங்களுக்கான நல்ல நேரம் இப்போ முழுசா ஆரம்பிச்சிருச்சு. அது முழு மனசோட வரவேற்க நீங்க இப்போ இருந்தே தயாராயிருங்க. நீங்க எவ்வளவோ பேருக்கு நல்லது செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது யாருமே திரும்பி பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த வலிய மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டு திரியிற உங்களோட அந்த வேதனைக்கு ஒரு பெரிய மருந்து தான் இந்த ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு அப்புறம் கிடைக்க போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமா நடக்க போற சம்பவம் வெறும் பணத்தையோ காசையோ மட்டும் தர்றது கிடையாது. ரொம்ப வருஷமா நீங்க இழந்து நின்ன உங்களுக்கான மரியாதையும் உங்க குடும்பத்துக்கான ஒரு பெரிய கரவத்தையும் மீட்டு தரப்போகுது. நீங்க வாய் திறந்து ஒரு உதவி கேட்டா இல்லன்னு முகம் திருப்பினவங்க எல்லாரும் இனிமே உங்க முன்னாடி வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமான்னு கேட்கற அளவுக்கு உங்க அந்தஸ்து பல மடங்கு உயரப்போகுது. இதை பார்க்கும்போது உங்களுக்கே இது கனவா இல்ல நனவான்னு ஒரு நிமிஷம் தோணும். ஆனா இதுதான் நிஜம். இதுதான் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போற மாபெரும் பரிசு. இவங்க தொழிலை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க பதிவு பண்ணி ஆகணும். இது வரைக்கும் நீங்க என்னதான் முட்டி மோதி உழைச்சாலும் லாபம் என்னமோ இன்னொருத்தர் கைக்கு தான் போயிட்டு இருந்திருக்கும்.
ஆனா இனிமே நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு மட்டுமே லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த நபர் கொண்டு வர போற ஒரு சின்ன தகவல் அல்லது அவங்க காமிக்க போற ஒரு புதிய பாதை உங்க வியாபாரத்தையோ இல்ல நீங்க பாக்குற வேலையையோ உச்சிக்கு கொண்டு போய் நிப்பாட்டும். ரொம்ப நாளா ஒரு இடத்துல மாட்டிட்டு முழிச்சிட்டு இருந்த உங்களுக்கு அந்த நபர் ஒரு பெரிய வெளிச்சத்தை காட்டி வெளியே கூட்டிட்டு வருவாங்க. உங்களை சுத்தி இருந்த திருஷ்டி உங்களை வளர விடாம தடுத்த எதிர்மறை சக்திகள் எல்லாமே அந்த ஒரு சம்பவத்துல மொத்தமா அழிஞ்சு போயிரும். உங்க எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களா மாறுற அளவுக்கு உங்களோட செல்வாக்கு ரொம்ப பிரம்மாண்டமா வளரப்போகுது. இவங்க உடம்பு ஆரோக்கியத்துல இதுவரைக்கும் இருந்த ஒரு மந்தமான நிலைமை இனிமே இருக்காது. எப்ப பார்த்தாலும் ஒரு அசதி, காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு சோர்வு, இதெல்லாம் உங்களை விட்டு ரொம்ப தூரம் ஓடி போயிரும். நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி ரொம்ப உற்சாகமா செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்க வீட்டுல இத்தனை நாளா இருந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை மாறி எப்பவும் சிரிப்பும் சந்தோஷமுமா வீடு கலகலன்னு மாறப்போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாம் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம தானாவே சரியாகிடும். குழந்தைங்க நீங்க சொல்றத அப்படியே கேட்டு நடப்பாங்க. அவங்களால உங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை தேடி வரும். இதெல்லாம் நடக்கும்போது நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். கொஞ்சம் அமைதியா எந்த ஒரு பதட்டமும் இல்லாம இந்த சந்தோஷங்களை எல்லாம் ஏத்துக்க பழகிக்கோங்க. கடவுள் கொடுக்கிற இந்த அதிர்ஷ்டத்தை முழு மனசோட வரவேற்க இப்போ இருந்தே உங்க மனசை பக்குவப்படுத்திக்கோங்க. உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில நீங்க பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சமா என்ன? ஒரு விசேஷம்னா உங்களை கூப்பிடாமலேயே தவிர்த்திருப்பாங்க, இல்ல கூப்பிட்டாலும் ஒரு ஓரமா நிக்க வச்சு வேடிக்கை பார்க்க வச்சிருப்பாங்க. அந்த வழிகள்லாம் இனிமே கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய உயர்வு உங்களை ஒதுக்குனவங்களெல்லாம் உங்க வீட்டு வாசல்ல வந்து கை கட்டி நிக்க வைக்கும். நீங்க இத்தனை வருஷமா யாருக்கும் தெரியாம செஞ்ச சில நல்ல காரியங்களும் தான தர்மமும் தான் இப்போ உங்களை காப்பாத்த போகுது. உங்க கடன் பிரச்சனைகள் மொத்தமா வேரோட தீரப்போகுது. வட்டிக்கு மேல வட்டி கட்டி ராத்திரி எல்லாம் தூங்காம நாளைக்கு காலையில விடிஞ்சா என்ன பண்றதுன்னு அழுது புலம்பன காலம் எல்லாம் மொத்தமா முடிஞ்சு போச்சு. ஒரு பெரிய தொகையோ இல்ல ஒரு பிரம்மாண்டமான தொழில் வாய்ப்போ அந்த நபர் மூலமா உங்களுக்கு வந்து சேரும். இவங்க மனசுக்குள்ள இருக்கிற இன்னொரு பெரிய ஆதங்கம் என்னன்னா, நாம இவ்வளவு உண்மையா உழைக்கிறோமே, ஆனா நமக்கு ஒரு சொந்த வீடு கூட அமையலையேங்கிற கவலைதான். வாடகை வீட்டுல ஒவ்வொரு மாசமும் நீங்க படுற பாடு அந்த கடவுளுக்கு மட்டும்தான் வெளிச்சம். ஆனா அந்த 27ஆம் தேதிக்கு மேல கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா மாறுறதால ஒரு சொந்த நிலம் வாங்குறதுக்கோ இல்ல ஒரு சின்ன வீடாவது கட்டுறதுக்கோ உண்டான அந்த யோகம் உங்களை தேடி வரப்போகுது. அந்த நபர் உங்களுக்கு வழிகாட்டலாம், இல்ல அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய பண உதவி கிடைக்கலாம். எப்படி பார்த்தாலும் நீங்க உங்க சொந்த இடத்துல ரொம்ப கம்பீரமா நிக்க போற அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. இத பார்க்கும்போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க கண்ணுல அப்படி ஒரு பொறாமை தெரியும். ஆனா அவங்களால உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா உங்களுக்கு மேல ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் இப்போ உருவாக்கிடுச்சு. குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைச்சிருக்கு. அதனால நீங்க பயப்படாம ரொம்ப தைரியமா உங்க வேலைகளை தொடர்ந்து செய்யலாம். ஆனா ஒண்ணு, உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருங்க. யார்கிட்டயும் கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டுடாதீங்க. ஏன்னா இப்போ உங்க நேரம் ரொம்ப நல்லா இருக்கிறதால நீங்க சொல்றது அப்படியே பலிக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் வாழ்த்தி பேசுங்க, நல்லது மட்டுமே நினைங்க. உங்களை ஏமாத்தினவங்களை பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு காலம் ரொம்ப பெரிய தண்டனையை தானாவே கொடுக்கும். நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப அமைதியா நிம்மதியா வாழ ஆரம்பிங்க. இத்தனை நாளா உங்க மேல விழாத பழிச்சொல்லே கிடையாது. நீங்க செய்யாத தப்புக்கெல்லாம் நீங்க தான் காரணம்னு உங்க தலையில கட்டிவிட்டு உங்களை ஒரு குற்றவாளி மாதிரி நிறுத்தி வேடிக்கை பார்த்தாங்க. உங்களோட நேர்மையும் உண்மையும் யாருக்குமே புரியலையேன்னு தனிமையில நின்னு கண்ணீர் விட்ட காலம் எல்லாம் இப்போ காத்துல பறக்க போகுது. அந்த ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு மேல அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கையில உள்ள நுழையும் போது உண்மையிலேயே தப்பு செஞ்சது யாரு, உங்களை எப்படியெல்லாம் திட்டமிட்டு மாட்டி விட்டாங்க அப்படிங்கிற முழு உண்மையும் ஊர் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போறாங்க. உங்க மேல விழுந்த அந்த வீண் பழிய அவங்க முழுசா தொடச்சி எடுத்து உங்களை ரொம்ப உயர்ந்தவரா நிரூபிச்சு காட்டுவாங்க. இது நடக்கும்போது உங்களை தப்பா பேசினவங்க எல்லாரும் கூனி குறுகி போய் உங்க முன்னாடி மன்னிப்பு கேட்பாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் எந்த ஒரு சிக்கலும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். இது வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாம மருத்துவ செலவு, வண்டி பழுதுன்னு ஏதோ ஒரு ரூபத்துல வீண் செலவா போயிட்டு இருந்திருக்கும். ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு விரை செலவும் உங்களை நெருங்கவே நெருங்காது. ரொம்ப வருஷமா ஒரு வழக்கு விவகாரங்களோ இல்ல தீராத சொத்து பஞ்சாயத்தோ உங்களை அலைக்கழிச்சுக்கிட்டு இருந்திருந்தா
அது அந்த நபர் மூலமா உங்களுக்கு சாதகமா எந்த இழுபறியும் இல்லாம முடிவுக்கு வரும். நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிற அந்த வெற்றி செய்தி உங்க காதுல விழும்போது இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே ஒரு நொடியில காணாம போயிடும். இதுக்கப்புறம் நீங்க தொடப்போற உயரம் ரொம்ப பிரம்மாண்டமானது. அதனால முழு தைரியத்தோடவும் நம்பிக்கையோடவும் இருங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஆசைகளை முழுசா நிறைவேற்ற முடியலையேங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு. பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்டதை உடனே வாங்கி தர முடியல, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நகை நட்டு செஞ்சு போட முடியலன்னு மனசுக்குள்ளேயே ரொம்ப புழுங்கிட்டு இருப்பீங்க. நீங்க உடுத்திக்கிற துணிமணியில இருந்து சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் ரொம்ப சுருக்கி காசு மிச்சம் பிடிச்சு குடும்பத்துக்காக உழைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த 27ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற அந்த பெரிய சம்பவம் இந்த ஏக்கத்தெல்லாம் மொத்தமா தீர்த்து வைக்க போது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்க குடும்பத்தோட வாழ்க்கை தரத்தையே அப்படியே தலைகீழா மாத்தி அமைக்க போகுது. சாதாரணமா எந்த ஒரு பகட்டும் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்த நீங்க இனிமே ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை விலை கூட கேட்காம வாங்கி கொடுக்கற அளவுக்கு உங்க கையில பணப்புழக்கம் ரொம்ப தாராளமா இருக்க போகுது. இத பாக்கும்போது உங்க குடும்பமே ரொம்ப பெரிய சந்தோஷத்துல திளைக்க போறாங்க. இது வரைக்கும் உங்களை ஒரு சாதாரண ஆளா பார்த்த ஊர் உலகத்துக்கு உங்க உண்மையான திறமை என்னன்னு முழுசா தெரிய போற நேரம் வந்துருச்சு. நீங்க எப்போதுமே ரொம்ப அமைதியா யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம உங்க வேலையை மட்டும் சரியா பார்த்துட்டு போற ஆளு. ஆனா உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய அறிவுத்திறன் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு, எவ்வளவு பெரிய ஆளுமை இருக்குன்னு அந்த நபர் தான் வெளியில கொண்டு வர போறாங்க. இனிமே ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா இல்ல சொந்த பந்தங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பெரிய விசேஷம்னா முதல் ஆளா உங்களை தேடி வந்து முன்னாடி நிக்க வைப்பாங்க. நீங்க என்ன முடிவு சொல்றீங்களோ அதுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு நடக்கிற அளவுக்கு உங்களுக்கான அந்தஸ்து ரொம்ப உயர்ந்து நிக்கும். உங்க பேச்ச மீறி யாரும் ஒரு துரும்பு கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் இப்போ உங்க புத்திய பார்த்து ஆச்சரியப்பட்டு நிப்பாங்க. 4 பேருக்கு நல்லது செஞ்சு ஒரு பெரிய தர்மவானா நீங்க பேர் எடுக்க போறீங்க. உங்க வாயில இருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பெரிய சக்தி பிறக்க போகுது. ரொம்ப வருஷமா நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாமே முன் ஜென்மத்துல நாம செஞ்ச ஏதோ ஒரு பாவத்தோட பலன் நினைச்சு நீங்க ரொம்பவே உருகி அழுதுருப்பீங்க. ஆனா அந்த பழைய கணக்கு எல்லாமே அந்த 27ஆம் தேதியோட மொத்தமா முடிஞ்சு போச்சு. இனிமே உங்களுக்கான கணக்கு எல்லாமே வெறும் லாப கணக்கு மட்டும்தான். எந்த ஒரு காரியத்துக்காகவும் நீங்க போய் யார் வீட்டு வாசல்லையும் கையேந்தி நிக்க வேண்டிய அவசியம் இனிமே வரவே வராது. உங்களை தேடி நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வந்து கதவு தட்டும். அந்த எஸ்ங்கிற நபர் கொண்டு வர ஒரு சின்ன வாய்ப்பை நீங்க சரியா கெட்டியா பிடிச்சுக்கிட்டாலே போதும். உங்க அடுத்த தலைமுறைக்கும் உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய சொத்தை நீங்க எந்த கஷ்டமும் இல்லாம சேர்த்து வச்சிருவீங்க. இந்த அருமையான காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். கடவுள் மேல முழு பாரத்தை போட்டுட்டு உங்க கடமைய ரொம்ப உண்மையா செஞ்சுக்கிட்டே இருங்க. போற அந்த பிரம்மாண்டமான பொற்காலத்தை வரவேற்க உங்க வீட்டை மட்டும் இல்ல உங்க மனசையும் ரொம்ப சுத்தமா எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாம வச்சுக்கோங்க. இந்த 27ஆம் தேதிக்கு மேல உங்க வாழ்க்கையில வீச போற காற்று ரொம்பவே புதுசாவும் ஒரு பெரிய நம்பிக்கையாவும் இருக்க போகுது. இது வரைக்கும் உங்க கண்ணுக்கு தெரியாம உங்களை வளர விடாம சுத்தி இருந்த தடைகள் எல்லாமே அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமா சுக்குநூறா உடைய போகுது. நீங்க நினைச்ச காரியம் எந்த ஒரு இடையூறும் இல்லாம கைகூடி வரப்போற அந்த நேரம் இப்போ ரொம்ப நெருங்கிடுச்சு. எத்தனையோ அவமானங்களை சந்திச்சு யார் யார்கிட்டயோ நம்பி ஏமாந்து மனசு உடைஞ்சு போன உங்களுக்கு இந்த மாற்றம் ஒரு மாபெரும் வரப்பிரசாதம். உங்க கையில காசு பணம் ரொம்ப தாராளமா புரள போகுது. குடும்பத்துல இது வரைக்கும் இருந்த கஷ்டம் வறுமை எல்லாமே பனி மாதிரி மொத்தமா விலக போகுது. நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைய உங்க கண் முன்னாடியே எந்த ஒரு குறையும் இல்லாம வாழ போறீங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது உங்க மனசுல வர்ற எண்ணங்களை பத்தி மட்டும்தான். பணம் காசு புகழ் எல்லாம் தேடி வந்த உடனே ஒரு துளி கூட கர்வம் மட்டும் உங்களுக்கு வந்துடவே கூடாது. நாம பட்டு வந்த கஷ்டத்தை எப்பவும் மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப சாதாரணமா இல்லாதவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிய முகம் சுளிக்காம சந்தோஷமா செய்யுங்க. உங்க குலதெய்வத்தோட முழுமையான ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு பரிபூரணமா கிடைச்சிருக்கு. அந்த ஆண்டவனே ஒரு மனுஷ ரூபத்துல அந்த நபர் மூலமா வந்து உங்களை கை தூக்கி விட போறாரு. அதனால எந்த ஒரு பயமும் குழப்பமும் இல்லாம உங்க வாழ்க்கையோட அடுத்த பிரம்மாண்டமான அடிய ரொம்ப தைரியமா எடுத்து வைங்க. உங்களுக்கான அந்த ராஜயோக வாழ்க்கை இப்போ உங்களை முழுசா தேடி வந்துருச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில நீங்க தொட்டதெல்லாம் ஜெயமாத்தான் மாறும். எல்லா வளமும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உங்க குடும்பத்தோட வாழ போறீங்க. இனிமே உங்க வாழ்க்கையில நடக்க போற விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.